போறோம்னா சாட்டர்டே அதுமா அதிசயமா கார் எடுத்துட்டு வெளியே போறோம். அதுவே நமக்கு ஒரு பெரிய அதிசயம். அதே மாதிரி 2:45 தான் நாங்க வெளியே வரோம். ஆமா. ஆனா இப்ப வெயில் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு இல்ல, வின்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நானுங்க. ஆனாவும் 37, 38 தான் அடிச்சிட்டு இருக்குது. இது துபாய் வெயில் இல்லையா, அதனால எப்போ எந்த நாளும் குறையாது. எந்த நாளும் எனக்கு எண்டே கிடையாதுடா. நம்ம எங்க போறோம்னா அக்காவுக்கு விசா ரெனியூவல் பண்ணணும். ஸோ நான் வந்து இடையில ஜாப் சேஞ்ச் பண்ணதுனால அபுதாபிலேருந்து இப்போ வந்து துபாய் விசாவுக்கு வந்தாச்சு. ஸோ எனக்கு வந்து எமிரேட்ஸ் ஐடி இப்போ தான் வந்தது. இவளோட விசா வந்து இப்போ திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து ப்ராசஸ் பண்ணணும். இதில் என்ன பெரிய சிக்கல்னா 23ஆம் தேதியோட இவளோட விசா வந்து முடிஞ்சிடும். அதாவது கிரேஸ் பீரியடு முடிஞ்சிடும். அந்த 23ஆம் தேதிக்குள்ள இவளுக்கு வந்து புது விசா, அதாவது என்ட்ரி பர்மிட் வந்து எடுத்துருக்கணும். அது வந்து நிறைய ப்ராசஸ் இருக்கு. கார்த்திக் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன், எவ்வளவு ஸ்பெண்ட் ஆகும் எப்படி அம்மா வரும்போது போட்டிருந்தாரு. இதுல ஒரு விஷயம் வந்து நிறைய பேருக்கு எப்படி தெரிய வாய்ப்பு இல்லை அப்படின்னா, அபுதாபில இருந்து, அதாவது சேம் எமிரேட்ஸ்ல இருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்னா, அதாவது துபாயில இருந்துட்டு கேன்சல் பண்ணி புது விசா எடுக்கிறோம் அப்படின்னா டெபாசிட் வந்து கட்டணும். அதே மாதிரி அபுதாபில இருந்து கேன்சல் பண்ணி திரும்ப புது விசா அபுதாபிலே எடுக்க போறோம் அப்படி, இந்த மாதிரி டிபெண்டன்ட்க்கு வந்து சொல்றேன், எடுக்க போறோம் அப்படின்னா அவங்க வந்து டெபாசிட் வந்து பே பண்ணுமா, 5000 dirhams வந்து டெபாசிட் பே பண்ணணும். பட் அது ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. இப்போ நான் வந்து அபுதாபில இருந்த விசாவை துபாய் விசாவுக்கு சேஞ்ச் பண்ணதுனால தேவையில்லை. ரெண்டாவது அவங்க வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரியும் போகணும்னு அவசியம் இல்லையா, இன் கண்ட்ரிலே வந்து மாற்றிக்கலாமா. அவுட் ஆஃப் கண்ட்ரினா துபாயில இருந்து இந்தியாவோ இல்லைன்னா நிறைய பேர் இங்க இருந்து ஒமான் போவாங்க. பக்கத்துல இருக்கனால அது வேற கண்ட்ரி தானே. ஸோ அது வந்து ஒமான் போயிட்டு அங்க இருந்து விசா சேஞ்ச் ஸ்டேட்டஸ் எடுத்துட்டு திரும்ப வந்து துபாய்க்கு வருவாங்க. அப்ப நான் ஏன் ஒமான் கண்ட்ரிக்கு போக கூடாது? நீ ஒமான் கண்ட்ரிக்கு அது ஒமான் கண்ட்ரிக்கு ஏன் போக கூடாதுன்னா, நீ ஆல்ரெடி இங்க துபாய் அபுதாபியோட எமிரேட்ஸ் தானே வச்சிருக்க. இப்போ வந்து அது இன் கண்ட்ரிலே வந்து பண்ணிக்கலாமா, வெளியே போகணும்னு அவசியம் இல்லையா. முன்னாடிலாம் விசிட் விசா, எனக்கு தெரிஞ்சு விசிட் விசாவுக்கு அதர் கண்ட்ரி போகணும். இது வந்து ரெசிடென்ட் விசாங்கிறதுனால தேவையில்லைன்னு தான் எனக்கு தெரிஞ்ச அந்த டைப்பிங் சென்டர்னா சொன்னார். இப்போ நாங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்க போகிறோம். ஆல்ரெடி அக்காவுக்கு எடுத்த ஃபோட்டோ வந்து ஒயிட் பேக்ரவுண்டு. ரெண்டாவது அது வந்து அந்த ஃபோட்டோவே அவங்க கிட்ட கொடுத்து அதில் நீங்கள் ப்ளூ ஆக்கிட்டாங்க. அவன் கேட்க மாட்டானா, பழைய ஃபோட்டோ உட்காந்து நான் இவ்வளோ நேரம் எடிட் பண்ணுறதுக்கு புதுசாக ஒரு ஃபோட்டோ எடுத்து நான் எடிட் பண்ணி தந்துடுறேன் ப்ரோ அப்படின்றவாங்களா அவன். வேற ஒன்றும் இதெல்லாம் தெரிஞ்சு பேசிதான் மேக்கப் போட்டுக்கிட்டுலாம் வச்சுட்டு வந்திருக்கிறான். இல்லைங்க, இந்த ஐடியா நான் இப்போ வந்து சொல்லும் போது திட்டினா, சரி வீடியோலையாவது அவன் வந்து ஒழுங்கா சொல்லுவான் அப்படின்னு நினைச்சா சொல்ல முடியாதுலே, சொல்ல மாட்டேன் வேணாம். அதே நெஸ்டோ கீழே தான் வந்திருக்கோம். மீண்டும் ரெண்டாவது ஈகோ பாய் வந்து கொஞ்சம் அழுக்கா இருக்கிறப்ப அது இன்னொரு எபிசோட்ல பாப்பீங்க. இதுல தான் பாப்பேன். இல்ல அதுக்கெல்லாம் புதுசா ஒரு எபிசோட் ஆடி. So welcome to DD Atrocities. கார் பார்க்கிங் பட்டாச்சு. அது இடத்துக்கு தான் நம்ம ஸ்டுடியோ. இந்த பார்க்கிங் கிட்டத்தட்ட ஒரு 20 தடவை காமிச்சிருக்க. ஆமா, நெஸ்டோ. ஆமா, இப்போ நம்ம புது இது வந்து அது அந்த vlogல அது அன்னைக்கு வந்தது, இது இன்னைக்கு வந்தது. நம்ம வேற ஒரு விஷயமா வந்திருக்கோம். போட்டோ எடுக்க வந்திருக்கியா நீ? அந்த சைடு போலாமா? அந்த சைடுல போல, நெஸ்டோக்கெல்லாம் ஒண்ணுமே வாங்க போல. போட்டோ எடுக்கணும், பாஸ்போர்ட் ஸ்கேன் பண்ணணும், அவ்வளவுதான். உள்ள கொண்டு போனா அவங்க நான் என்னத்துக்குடா கேமரா வச்சிருக்கேன்னு கேட்பாரு. ஸோ கேமராவே இப்போ ஆஃப் செய்யும். ஆமா, இந்த இங்கே தான் இதுக்கு தான். சரி, அது முடிச்சுட்டு வந்து பார்க்கலாம். 2000 years later. சரி, அழகா பார்த்துட்டு இப்போ அலங்கோலமா இருக்குங்க. இதெல்லாம் ஓவர் நக்கலு. ஏன் காதுல கம்மல் இல்லாம? ஓ, கம்மல்கள்னா அலங்கோலம் ஆயிருவீங்களா? அலங்கோலம் மீன்ஸ் அந்த நல்லாவே இல்லைல்ல பார்க்கவே. அது எப்பவுமே அப்படிதானே சொல்லும். இமோஷனல் டேமேஜ். சரிடா. நான் போட்டோஸ்ல எடுத்து முடிச்சாச்சு. ஆமா, போட்டோ எப்படி எடுத்தாங்கன்னா தோடெல்லாம் வந்து போட்டிருக்க கூடாதான். அது இப்பதானே அப்படி சொல்றாங்க. ஆமா, எனக்கு தெரியல, உங்களுக்கு எது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. போட்டோல இதெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லை நமக்கு. ஸோ ஒரு வழியாக ஃபோட்டோவும் எடுத்தாச்சு, பாஸ்போர்ட்டும் ஸ்கேன் பண்ணியாச்சு.
இன்னொரு இது டிப் என்னன்னா, பாஸ்போர்ட் வந்து நம்ம நார்மலா எப்படி ஸ்கேன் பண்ணுவோம், வெறும் அந்த ஃப்ரண்ட் பேஜ் உள்ள இருக்க அந்த ஸ்கேனிங், அப்புறம் நம்ம போட்டோ இருக்கிறது பேஜ் தான் ஸ்கேன் பண்ணுவோம். ஆனா இப்போ வந்து புதுசா சொல்லியிருக்காங்க, நம்மளோட கவர் பேஜும் வந்து ஸ்கேன் பண்ணுமா. அதாவது அந்த பிளாக்கா இந்தியன் சிம்பிள் போட்டிருக்குல்ல, அந்த பேஜ் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு அந்த கவர் பேஜும் வந்து ஸ்கேன் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வந்து ஒய்ஃப் விசா எடுக்கிறோம், டிபெண்டன்ட் விசா எடுக்கிறீங்க, நீங்கள் ஒரு எம்ப்ளாயாக இருக்குது, துபாயில் ஒரு எம்ப்ளாயாக இருக்கீங்க அப்படின்னா மேஜராக என்னென்ன வேணும்னா, உங்களோட விசா காப்பி வேணும், 2 பேர்த்தோட யாருக்கு எடுக்க போகிறீங்களோ அவங்களோட கவர் பேஜோட பாஸ்போர்ட் காப்பி, அதே மாதிரி உங்களோட பாஸ்போர்ட் காப்பி, உங்களோட எம்ப்ளாயி கான்ட்ராக்டு, அதுக்கப்புறமா ஃபோட்டோ, அப்புறம் மேரேஜ், ஒய்ஃப்னா மேரேஜ் சர்டிஃபிகேட் வேணும். மேரேஜ் சர்டிஃபிகேட் வந்து UAE அட்டஸ்டடாக இருக்கணும். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மேண்டட்ரியாக வேணும் துபாய் விசாவுக்கு. இதே நீங்கள் அபுதாபி விசா எடுக்கிறீங்க அப்படின்னா அவங்க வந்து டெனன்சி கான்ட்ராக்டு, தேவா பில்லு அதெல்லாம் வந்து கேட்பாங்க. எனக்கு எப்படி தெரியும்னா, நான் முன்னாடி வந்து இவளுக்கு அபுதாபி விசா, முன்னாடி வந்து என் கம்பெனி வந்து அபுதாபி விசா தான் எனக்கு ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ அதனால அபுதாபி விசாவுக்கு டெனன்சி கான்ட்ராக்ட்லாம் தேவை. ஆனால் துபாய் விசாவுக்கு இது வரைக்கும் டெனன்சி கான்ட்ராக்ட் கேட்கல. ஆக்சுவலாக அப்படி அவங்க டெனன்சி கான்ட்ராக்ட்லாம் கேட்டதுனால தான் நான் வந்து தனியாக ஒரு ஸ்டூடியோவே எடுத்தேன். இல்லைன்னா நான் பார்ட்டிஷன் தான் எடுத்திருப்பேன் அப்போ இருந்த பட்ஜெட்டுக்கு. ஆனால் அது ஒரு நல்ல விஷயம் தான். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, பார்ட்டிஷன் எல்லாமே ஓவரால் துபாய் ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க. பார்ட்டிஷன்லாம் வந்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து ஏதோ இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபயர்லாம் ஒன்றும் ஆச்சு தெரில, அது வந்து ஏதோ ரீசனுக்காக எடுக்கிறாங்க. இப்போ பார்ட்டிஷன்ஸ் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பட் ஆனால் பட்ஜெட் வைஸ் பார்க்க முடியாது, பார்ட்டிஷன் தான் பெஸ்ட்டாக இருக்கும் பட்ஜெட்டாக இருக்கிறவங்க. ஏன்னா எல்லாராலையும் வந்து ஸ்டார்டிங்லேயே ஸ்டூடியோவோ இல்லை 1 பெட்ரூமோ எடுக்க முடியாது, கொஞ்சம் ஸ்ட்ரகிள் தான். இப்போ எங்களுக்குமே பயங்கரமாக ஸ்ட்ரகிள் தான். ஆனால் எப்படியோ ஓடிட்டுருக்கு வண்டி, அதனால பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ இந்த டாக்குமெண்ட் எல்லாம் வந்து நீங்கள் டேரெக்டாக ஒரு அமீர் சென்டர்லையோ டேரெக்டாக இல்லை கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ்லையோ போய் சப்மிட் பண்ணி அவங்களும் ப்ராசஸ் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா நிறைய தேர்ட் பார்ட்டி டைப்பிங் சென்டர்ஸ் இருக்காங்க. நம்ம ஊர்லலாம் இருப்பாங்கல்ல, நோட்டரி கிளப் அந்த மாதிரிலாம், இந்த ஹெல்ப் பண்ணுறவங்களுக்குலாம் இருப்பாங்க. ஆக்சுவலாக ஹெல்ப் இல்லை, அந்த இ சேவை மையம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இங்கே வந்து நிறையா டைப்பிங் சென்டர் சொல்லுவாங்க. நிறைய டைப்பிங் சென்டர் இருக்குது. எனக்கு வந்து ஒரு மலையாளி சேட்டா தான் ஃபர்ஸ்ட்லேருந்தே ஹெல்ப் பண்ணிருக்காரு. சேட்டா தான். அவங்களே வந்து எல்லா ப்ரொசீஜரும் பண்ணுவாங்க. என்னன்னா அவங்க ஒரு ஃபீஸ் எடுத்துப்பாங்க, பிஸா அவங்க ஒரு ஃபீஸ் எடுத்துப்பாங்க, 50 dirhams 100 dirhams ஒவ்வொரு இதுக்கும். லைக் இவளுக்கு ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா, என்ட்ரி விசா தருவாங்க, என்ட்ரி பர்மிட் தருவாங்க. என்ட்ரி பர்மிட் வச்சுட்டு நம்ம மெடிக்கல், ஃபிங்கர் பிரிண்ட் அதெல்லாம் பண்ணணும். அப்புறம் விசா ஸ்டாம்பிங் ஆகும். அதுக்கப்புறமா எமிரேட்ஸ் ஐடி ஜென்ரேட் ஆகும். ஆனால் இது எல்லாமே டக்குன்னு ஆயிரும். நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது, எந்த ரிஜெக்ஷனும் வரலன்னா வித்தின் அ வீக் ஒரு 10 daysலாம் எடுத்துடலாம். அதுதான் துபாய், அதுதான் UAE ஸ்பெஷலிஸ்ட். ஸோ அது வந்து பெஸ்ட். இப்போ பார்த்தியா USA சுகர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் விசா கேன்சல் பண்ணுறாங்க. அப்பா அப்படிலாம் வந்தா என்னத்துக்கு ஆகுறது? சுகர்ல தப்பிச்சாலும் தொப்பையில மாட்டிப்பேன் நானு. இவன் மாட்டிக்கிறானே, நான் நல்ல வாசமா மாட்டிப்பேன். ஆமா, நல்ல வேளை இது வரைக்கும் UAE கவர்மெண்ட் அந்த மாதிரி எந்த விதமான ஒரு பிரச்சனையும் கொண்டு வராம இருக்கிறது எங்களை மாதிரி பாவப்பட்டவங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஐடியாவா இருக்கு. ஐயோ. ஸோ இதெல்லாம் தான் ப்ராசஸ். ஆக்சுவலா என்னையோட நிறையவே நல்லா எக்ஸ்பிளைன் பண்றவங்க இருக்காங்க யூடியூபர்ஸ். பட் அதையும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க, புதுசா நீங்க கூப்பிட்டு வரீங்க. அதே மாதிரி மெடிக்கல் இன்சூரன்ஸு ரொம்ப மெயின். இவங்க வந்து என்ட்ரி பர்மிட் அடிச்சுட்டாவே நம்ம வந்து வச்சிருக்கணும். ஆக்சுவலாக விசிட் விசாவில் கூட்டிகிட்டு வர்றவங்களுக்கும் அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது. இங்கே வந்து புதுசாக எடுக்க போகிறோம்னாலும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து தேவை. சில பேருக்கு வந்து கம்பெனியே கவர் பண்ணும் எல்லா சார்ஜஸுமே. இப்போ எனக்குலாம் வந்து கம்பெனி கவர் பண்ணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ப்ராப்பராக பில் சப்மிட் பண்ணும். ஆனால் அந்த பில் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங் சென்டரில் போனீங்கன்னா டைப்பிங் சென்டரோட சார்ஜஸ் இருக்குல்ல, எக்ஸ்ட்ரா சார்ஜஸ், அந்த சார்ஜ் எதுவுமே நம்ம வந்து கிளைம் பண்ண முடியாது. பட் அதர்வே கவர்மெண்ட் பில் என்னெல்லாம் கொடுக்குறாங்களோ அது எல்லாமே கிளைம் பண்ணலாம். ஸோ நான் வந்து கால்குலேட் பண்ணி எவ்வளோ ஆகுதுன்னு. என்னடி கொட்டாய் விடுற? ஒரு மனுஷன் இவ்வளோ நேரம் மூச்சை போட்டு பேசிட்டு இருக்கானு, கேவலமா கொட்டாய் விடுற? எனக்கு தெரியாம வந்துச்சு, எனக்கு சாரி. நல்லா இருக்குமா நீ? உனக்கு என்ன, நீ கொட்டாய் விடுவ, எல்லாமே பண்ணுவ, பேச சொன்னா பேச மாட்டேன். எனக்கு நான் நீங்க பேச வேண்டியதானே திவ்யா அப்படின்னு நினைப்பீங்க. தெரியாது, தப்பா பேசிடுவேன். ஏன்னா நானே கரெக்டா பேசுறதுனாலும் தெரியல.
நாளே கடைசியில கீழே கமெண்ட்ல வந்து கிளிப்பாங்க, தம்பி கண்டதை பேசாங்க தம்பி, நாங்க வந்து பண்ணியிருக்கிறோம், இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படியே பண்ணலாம். எனக்கு நான் ஃபாலோ பண்ண, நான் கோத்ரூ பண்ண ப்ராசஸ் சொல்லிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். நான் ஃபேஸ் பண்ண ப்ராசஸ் இல்ல இதுக்கு இது குட்டி இதை விட ஈஸியா பண்ணலாம், நீங்க இப்படி போனா பண்ணிருக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சவங்க செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. சோ இனிமே புதுசா எடுக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஆமா, இப்படிலாம் போனீங்கன்னா நீங்க வந்து காஸ்ட் குறைக்கலாம், இப்படிலாம் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா ப்ராசஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க, தெரிஞ்சவங்க. அடுத்தவங்களுக்கு யூஸா இருக்கும். இனிமே எனக்கு யூஸா இருக்காது, நான் ஆல்ரெடி ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு அது யூஸா இருக்காது. வருங்கால ஜெனரேஷனுங்களுக்கு யூஸ் ஆகும். அப்படித்தானே? என்ன விதைய நட்டுட்டு போற, வருங்கால ஜெனரேஷன் வந்து வெட்டி இளநீ குடிக்கிறதுக்கு. இப்படிதாங்க என்ன ஏதாவது நான் தான் பேசினா இதுல வேற அக்காவை டவுன் கிரேட் பண்றேன்னா, அக்கா அப்கிரேடே ஆக மாட்டேங்கிறான். இதுல நான் எங்க இருந்து டவுன் கிரேட் பண்றது? ஆளும் மண்டையும் வர்றான். மேனுஃபேக்சர் டிஃபெக்ட். சோ என்னால எதுவும் பண்ண முடியாது. அப்படி சொல்லிட்டு ஊரே மாத்திட்டு இருக்க கூடாதுல, அதனால கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு இருக்கா, அதானே? கொஞ்சம் கொஞ்சமா. ஆமா, இது வந்து தப்பு இல்லையா? தப்புதான் ஒன்னும் சொல்றது இல்ல. கத்துப்பேங்க. இனி எத்தனை காலம் வந்து 2 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் கத்துக்கிறது இல்லையா அப்படின்னு இவனும் நினைப்பா, நீங்களும் நினைப்பீங்க, எங்க எல்லாருமே நினைப்பாங்க. இதெல்லாம் தான் ப்ராசஸ். கொஞ்சம் பிளான் பண்ணி இதெல்லாம் பண்ணி கூட்டிட்டு வாங்க. விசா கம்பெனி விட்டு கம்பெனி மாறுறீங்க, சேம் எமிரேட்ஸ்ல இருக்கீங்க அப்படின்னா அந்த 5000 dirhams டெபாசிட் கொஞ்சம் மைண்ட்ல வச்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஆமா, ஏன்னா அந்த 5000 டெபாசிட் நீங்க பண்ணாதான் உங்களோட டிபெண்டன்ட் விசா வந்து கேன்சல் பண்ணுவாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நான் ஊர்லயும் இருந்தனால ஈஸியா இருந்தது. இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கும். ஊர்லயே இருந்திருந்தானா அங்க வச்சே நான் விசா கேன்சல் பண்ணி இங்க இருந்தே புது விசா அமைச்சிருப்பேன். நான் ஒரு 1.5 மாசம் ஜாலியா இருந்திருப்பேன். சீக்கிரமா கூட்டிட்டு வந்து இப்ப இன் கண்ட்ரி வச்சு நான் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஏங்க நான் அங்க இருக்கும்போது நான் உன்னை கூட்டிட்டு வந்துடுறேன், அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் கூட்டிட்டு வந்துடுறேன். நான் இங்க வந்துட்டு அப்படி பிளேட் அப்படி மாத்தி நான் தான் எல்லா புருஷர்களும் போடுற அதே பொடியை தான் நானும் போட்டேன். உன்னை விட்டுட்டு இருக்க முடியல பாப்பா, என்னால தூங்க முடியல பாப்பா, அந்த மாதிரி எல்லாம் சொன்னேன். என்னன்றது அத்தனையும் நடிப்பா. இது ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவான்னு கேட்டீங்கன்னா ஒரு வேலை இருக்கலாம். வீடியோ தான் எங்களை பொறுத்த வரையும். இல்ல இதுக்கு ஒண்ணு இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படி இதெல்லாம் எனக்கு எப்பயே தெரியும். சில பேர்லாம் இருக்காங்க, அவங்க ஃபேமிலியே வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சுப்பா நல்லா இருக்காரு, அவர்லாம் வந்து ரொம்ப நாளாவே ரெனியூல் பண்ணிட்டு இருக்காரு. அவரும் எனக்கு அட்வைஸ் பண்ணாரு. ஆனா அவங்க என்னன்னா துபாய் டு துபாய் தான் இது வரைக்குமே ரீப்ளேஸ் பண்ணிருக்காரு, சேஞ்ச் பண்ணிருக்காரு. ஸோ அவங்க வந்து டெபாசிட் வந்து பே பண்ணணும் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் என் கேங்கில் அபுதாபி விசாலேருந்து துபாய் விசா சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ அதுக்கு வந்து டெபாசிட் தேவையில்லை. விசா கேன்சல் பண்ணிட்டு புது விசா இன் கண்ட்ரியில எடுத்துக்கலாம். 60 days கிரேஸ் பீரியட் இருக்கும். அந்த 60 daysக்குள்ள நம்ம வந்து என்ட்ரி பர்மிட் எடுத்துருக்கணும். அவ்வளோதான் அதில் இருக்க ஒரே ஸ்ட்ரகிள். அது என்னன்னாலும் இவங்க கேங்ல எங்களுக்கு மட்டும் தான், எனக்கு மட்டும் தாண்டி புதுசா விபூதி அடிப்பாங்க. லாஸ்ட் டைம் ரெயின் வந்துச்சுல, என்னோட நம்பர் பிளேட் மட்டும் காணா போயிருச்சு. அந்த தண்ணிக்குள்ள போட்டு அலசுல என்னோட நம்பர் பிளேட் மட்டும் காணா போயிருச்சு. அது ஒண்ணு. அதுக்கப்புறமா இந்தியாவுக்கு வரும்போது அடிச்சா பாரு அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்கு காலி. இந்த மாதிரி யாருக்குமே வந்தது இல்லையா, இந்த மாதிரி கேள்விப்பட்டதே கூட கிடையாது. சரி இப்போ இந்த மாதிரி ஓகே எல்லாத்துலயும் நானே ஃபர்ஸ்டா இருக்கிறதுனால அது ஒரு பெரிய பெருமையா எதிர்த்து கொண்டு இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக் கொள்கிறேன். இதிலிருந்து விடைபெறுவது உங்களிடம். எதிலிருந்து விடைபெறுகிறேன்? இதிலிருந்து இந்த வீடியோலிருந்து விடைபெறுவது உங்களிடம். இதோட 150 வீடியோ கிட்ட 120 வீடியோ கிட்ட பேசிட்டா எல்லாத்துலயும் இதேதான். ஆனாலும் வளர்றான். இது ஏன் டைலாக்னா சரி ஓகே சொல்லலாம். இது வந்து காப்பி பேஸ்ட் பண்ணது இல்லையா? யார்கிட்ட நீயா நானா? இதையும் ஒன்னையும் விட்டு வைக்கலையா இந்த குரங்குங்கிற மாதிரி இருக்குது. கோபியெல்லாம் என்ன பண்ணாரு உனக்கு? அவர்கிட்ட இருந்தா காப்பி பேஸ்ட் பண்றியா? அவரு சொல்றது நல்லா இருக்குல்ல, நல்லா உங்களிடம். அது ஃபர்ஸ்ட் சொல்லுவாரு, இப்ப சொல்றாரா தெரியல, லாஸ்ட் அது தெரியல எனக்கு. ஆனா அவர் தான் சொல்லுவாரு, ஏதோ ஒரு இதுல தான் சொல்லுவாரு, உங்களிடம் இந்த விடை பெறுவது உங்களில் நான் நீயா நானா அப்படின்னு சொல்லுவாரு. நல்லா இருக்கும். அதுல இருந்து உங்களிடம் என்ன பெறுவது உங்களில் நான் டிடிஆர் ரெசிடிஸ். பாய். இதே காஸ்டியூமோட பார்க்கலாம் அடுத்த எபிசோட்ல.